வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண் குடும்பத் தலைவர்களுக்கு மாதாந்திர உதவியாக 1000 ரூபாய் வழங்குகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் தொடங்கப்பட்டதில் இருந்து சுமார் 1.27 லட்சம் பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளனர். அக்டோபர் 31, 2023 நிலவரப்படி மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை முந்தைய 1.15 கோடியிலிருந்து 1.14 கோடியாக குறைந்துள்ளது. அகற்றப்பட்ட பயனாளிகளில் பெரும்பாலானோர் இறந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். அதே சமயம் வருமான வரம்பை மீறுதல், வாகனங்கள் வாங்குதல், நிலம் கையகப்படுத்துதல் அல்லது அரசாங்க வேலைகளை பெறுதல் போன்றவற்றால் குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் தகுதியற்றவர்கள். ஓய்வூதியம் பெறுவோர் போல் பயனாளிகள் ஆண்டுதோறும் வாழ்க்கைச் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க தேவையில்லை. மாறாக இந்த திட்டம் சிவில் பதிவு அமைப்பு தரவுத்தளத்தை நம்பியுள்ளது. இது ஆதாரை பயன்படுத்தி பிறப்பு மற்றும் இறப்புகளை கண்காணிக்கும். தமிழகத்தில் சராசரியாக மாதந்தோறும் 58,000 பேர் உயிரிழக்கின்றனர். இந்த தரவு களச் சரிபார்ப்பிற்காக வருவாய்த்துறைக்கு அனுப்பப்பட்டு பரிந்துரைகளின் அடிப்படையில் இறந்த பயனாளிகள் அகற்றப்படுவார்கள். நீக்குதல்கள் பெரும்பாலும் இறப்புகள் காரணமாகும். தகுதி அளவுகோல்களுக்கு இணங்காததற்காக சில தகுதி இழப்புகள் மட்டுமே உள்ளன. திட்டம் இணக்கத்தை உறுதி செய்வதற்காக ஒரு விரிவான டிஜிட்டல் கண்காணிப்பு அமைப்பை பயன்படுத்துகிறது. பயனாளிகளின் கணக்குகள் மற்றும் நிலப்பதிவுகள், வருமான வரி தாக்கல் செய்தல் மற்றும் வாகன போர்ட்டல் மூலம் வாகன பதிவுகள் உள்ளிட்ட தொடர்புடைய பரிவர்த்தனைகள் சமூக பாதுகாப்பு ஆணையரால் மாதந்தோறும் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் அக்டோபர் மாதத்தில் மட்டும் 1140 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி இந்த முறையை ஆதார் மற்றும் பிற சான்றுகளை இணைப்பதன் மூலம் திறம்பட செயல்படுத்த உதவுகிறது. திட்டத்திற்கான தகுதி அளவுகோல்கள் மாறும் மற்றும் வழக்கமான புதுப்பிப்புகள் தேவை. பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாகவும் 5 ஏக்கர் சதுப்பு நிலம் அல்லது 10 ஏக்கர் உலர் நிலத்துக்கு மிகாமல் நிலம் வைத்திருக்க வேண்டும். கூடுதலாக கார்கள், டிராக்டர்கள் அல்லது பிற குறிப்பிட்ட வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்பங்கள், ஆண்டுக்கு 3600 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் அல்லது 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு விற்றுமுதல் கொண்ட வணிகங்களை நடத்துபவர்கள் தகுதியற்றவர்கள். இந்த திட்டத்தின் டிஜிட்டல் கண்காணிப்பு அமைப்பு வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதாக அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். முறையான கண்காணிப்பு தகுதியற்ற பயனாளிகளை அடையாளம் கண்டு நிதி தவறாக பயன்படுத்துவதை தடுக்கிறது. இந்த வலுவான பொறிமுறையானது திட்டத்தை செயல்படுத்துவதில் பொறுப்புக்கூறலை பேணுவதுடன் தகுதியுள்ள பெண்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.